ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன். எல்லாருக்குமே இதுதான் செஞ்சுருக்கேன், ஒரே இதாக. பாப்பா வந்து மஷ்ரூம் கிரேவி கேட்குறாங்க, சாதத்தில் போட்டு சாப்பிடு. அது நல்லா இருக்குமா எனக்கு தெரில, நீங்கள் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி இதுக்கு தான் நல்லாயிருக்கும். சாதத்தில் மஷ்ரூம் கிரேவி கேட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒன்று நமக்கு ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு, இல்லை நான் எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணியாகவே செஞ்சிடுன்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சுட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது மஷ்ரூம் பிரியாணி. அப்புறம் வந்து அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து இது கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வச்சுருக்கேன். இப்போ டிஃபன் தொட்டுப்பாங்க. மத்தியானம் வந்து தம்பிக்கு வச்சு அனுப்புனா எடுத்துப்பார். அப்புறம் வந்து நைட்டு வந்து சப்பாத்தி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வச்சுருக்கேன். பாப்பா வந்து எனக்கு ரைத்தா தான் வேணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க சைட் டிஷ் பாக்ஸில் வந்து ரைத்தா செஞ்சு வச்சுருக்கேன். மழை பெய்யுது, சொன்னால் கேட்கல. எக்ஸாம் வரைக்கும் ஜாக்கிரதையாக அதுன்னு சொன்னால் கேட்கல. நைட்டு வந்து மெகந்தி வச்சுக்கிறாங்க, அந்த கோன் இருந்தது அதை வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ரைத்தா கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ எக்ஸாம் முடியாங்காட்டி ஜுரம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது தெரில, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. டிஃபனுக்கு வந்து புட்டு செஞ்சுருக்கேன். ஒரு ஈடு தான் எடுத்திருக்கேன், ஒரு ஈடு அடுப்பில் இருக்குது. இது வந்து புட்டுக்கு வந்து அவங்க குருமா தொட்டு சாப்பிட்டாங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து ப்ரௌன் சுகரை எடுத்து வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் சுகரை எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் சுகரை எடுத்து டேபிள் மேலே வச்சுருக்கேன். 2 பேருக்குமே பிளேட் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். என்ன சாப்பிட்டாலும் என்ன கொஞ்சம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் வந்து லஞ்சு கட்டணும். எல்லாரும் லஞ்சு பாக்ஸுமே இருக்குது. அவங்க லஞ்சு டவல் எடுத்தாந்து வச்சுருக்கேன். இதையும் கவரில் வைக்கணும். ஸ்நாக்ஸ் வந்து சிப்ஸ் இருந்தது, அதை தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த கடையில் வாங்கின பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தது, அதை போட்டு வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ண முடியல ஒரு கையால். மற்றபடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். எங்கள் 2 பேருக்கும் தண்ணி ஊற்றணும். பாட்டில் ரெடியாக இருக்குது. 2 பேருக்கும் தண்ணி ஊற்றணும். அவங்களுக்கு மட்டும் தான் ஊற்றிருக்காங்க, எங்களுக்கு ஊற்றலை. இந்த பொட்டு பாருங்கள், ஒரு ஈடு அடுப்பில் இருக்குது. இதை வந்து எடுக்கணும். இது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் வந்து சமைச்சிட்டு கழுவிட்டேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, இதையும் வந்து கழுவணும். கழுவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க வந்து புட்டு வேணாம்னு சொல்லிட்டு காலையிலேயே மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்றாங்க. ஒருத்தர் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு புட்டு சாப்பிட்டுட்டுருக்காரு. எல்லாருக்குமே வந்து லஞ்சு வந்து பேக் பண்ணியாச்சு. பேக் எடுத்து வைக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களை அனுப்பியாச்சு. எங்கள் 2 பேருக்குமே வந்து லஞ்சு கட்டியாச்சு. இங்கே வந்து ஹாட் பாக்ஸில் வந்து புட்டும் குருமாவும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த நாட்டு சர்க்கரை, சுகர், ஒயிட் சுகர் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். புட்டு வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். பிளேட்டும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி சிங்கெல்லாம் கழுவியாச்சு. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் லஞ்சும் காலையில் நடந்த வேலையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.